குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த லாஸ்ட் கிளாஸில் சாப்டர் 11 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஃபங்க்ஷன் ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, த லார்ஜ் ப்ரோக்ராம் கேன் டிப்பிக்கலி பி ஸ்ப்ளிட் இன்டு ஸ்மால் சப் ப்ரோக்ராம். அதை தான் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம். அதாவது லார்ஜ் ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப் ப்ரோக்ராமாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதா வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நேமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப பெரிய ப்ரோக்ராம்ஸாக இருந்தால் நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை வந்து ஸோ மெனி டைம்ஸ் வந்து வி கேன் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம்லேயே வந்து ஆல்ரெடி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஃபங்க்ஷன், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஓனாக நம்மளாக க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் தேர் ஓன் ஃபங்க்ஷன்ஸ், அதை வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இதனுடைய யூசஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டு ரெடியூஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம். ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி ப்ரோக்ராமுடைய காம்ப்ளெக்சிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம இது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா ப்ரீடிஃபைன் ஆர் பில்ட்இன் அண்டு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ப்ரீடிஃபைன் பில்ட்இன் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஹெட்டர் ஃபைலில் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஹெட்டர் ஃபைல் வந்து ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின் பொழுது அந்த ஐஓ ஸ்ட்ரீம் ஹெட்டர் ஃபைலில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணினா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இன்புட் ஃபங்க்ஷனையும் அவுட்புட் ஃபங்க்ஷனையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனும் அதேமாதிரி தான், ஆல்ரெடி அவங்க வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ற பார்க்கும்பொழுது அது வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு, பில்ட்இன் ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்றது நம்மளாக ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நம்மளாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து என்னென்னு சொல்கிறோன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் இந்த இடத்துல பார்த்துருப்போம். ஹெடர் ஃபைல் வந்து stdio.h அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெச்னு பார்த்துருப்போம். அதிலே வந்து 2 ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். கெட் கேர் ஃபங்க்ஷன், புட் கேர் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். கெட்ஸ் ஃபங்க்ஷன், புட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ கெட் கேர் கெட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ன்றதுனா இன்புட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. புட் கேர் புட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா அவுட்புட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ கெட் கேர்ன்றது வந்து என்ன பண்ணால் கெட் ஏ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் த கீபோர்ட்லேருந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம இன்புட்டாக கெட் பண்ணணும் அப்படின்னா வி கேன் யூஸ் வந்து கெட் கேரக்டர். அதே நேரத்தில் கெட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங், ஒரு வேர்டை நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா கீபோர்ட்லேருந்து கெட் பண்ணணும் அப்படின்னா அது கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். புட் கேர்ன்றது ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் வந்து டிஸ்பிளே பண்ணுறது. அதேமாதிரி புட்ஸுன்றது ஒரு வேர்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது. எல்லாமே நம்ம வந்து சிஸ்டத்தில் ஆல்ரெடி போட்டு பார்த்தோம் ஃபங்க்ஷன்ஸ், அந்த கெட்ஸ் ஃபங்க்ஷன், புட் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் ஃபங்க்ஷன் சொல்லி ஒன்று பார்த்தோம். கேரக்டர் ஃபங்க்ஷன்றதில் வந்து சி டைப் டாட் ஹெட்டர் ஃபைல். என்னென்ன கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா அப்போ வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். அந்த ஹெட்டர் ஃபைல் என்னென்னு பார்த்தோம், சி டைப் டாட் ஹைச் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சி டைப் டாட் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து இஸ் ஆல்பம், அதாவது அல்ஃபா நியூமரிக்கா இல்லையான்றதை வந்து நம்ம செக் பண்ணுறது. ஓகேவா? அப்போ வந்து நான் ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா இது வந்து நியூமரிக்கா அல்ஃபபெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது. இல்னம், அதாவது இஸ் ஆல்னம். அடுத்து வந்து இஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லிது, இஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி இது வந்து கேரக்டராக செக் பண்ணுறது. கொடுத்துருக்கிறது கேரக்டரா இல்லையான்றதை செக் பண்ணுறது. ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது A1 அப்படின்னா அது ஓகே. அப்போ அதில் வந்து என்ன இருக்குது, 1 நம்பரும் இருக்குது, ஏன்றது ஒரு கேரக்டர் இருக்குது. பட் இங்கே வந்து இஸ் ஆல்ஃபான்றது வந்து என்ன அப்படின்னா இப்போது நமக்கு ஒரு கேரக்டர் மட்டும் கொடுத்தோம்னா அது வந்து கேரக்டரா இல்லையான்றதை செக் பண்ணி காட்டும். ஓகே, அதுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. அடுத்து இஸ் டிஜிட்ன்றது நம்பரா இல்லையான்னு செக் பண்ணுறது. அடுத்து பார்க்க போகிறது வந்து இஸ் லோவர் வந்து என்ன அப்படின்னா இப்போ அப்பர் கேஸில் கொடுத்தோன்னா லோவர் கேஸாக வந்து செக் பண்ணுறது. செக்கிங் தான், இட்ஸ் நாட் கன்வெர்ட்டிங், செக்கிங் ஒன்லி. ஓகே. அடுத்து வந்து அதேமாதிரி இஸ் அப்பர்ன்னு இருக்கும். 2 அப்பர் 2 லோவர் தான் என்ன அப்படின்னா அப்படியே வந்து என்னது கன்வெர்ட் பண்ணுறது. கேரக்டர் அப்படியே வந்து அப்பர் கேஸுக்கும் லோயர் கேஸுக்கும் அந்த லோவர் கேஸுக்கும் என்ன பண்ணுது கன்வெர்ட் பண்ணுறது தான் 2 அப்பர் 2 லோவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அப்போ ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் ஹைச்ன்ற ஒரு ஹெடர் ஃபைலை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? அதில் நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் காப்பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதில் ஒரு 2 ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது, டார்கெட் அண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் டு த மெமரி லொக்கேஷன் பை த டார்கெட். ஓகேவா? அதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்காக சோர்ஸ் தான் போடுவோம், சோர்ஸ் டு டார்கெட்னு போட மாட்டோம். அப்போ என்னதாகும் அப்படின்னா காப்பி வந்து டார்கெட்டுக்கு தான், சோர்ஸ் வந்து அப்படியே டார்கெட்டில் வந்து நம்ம காப்பி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
அடுத்து ஸ்ட்ரிங் லென்த்ன்றது என்ன அப்படின்னா ஒரு கொடுத்தோம் அப்படின்னா அது ஹவு மெனி லென்த்துன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்ட்ரிங் கம்பேர்ன்றது ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ணுறது. ஸோ ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும். அதேமாதிரி ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும். அந்த ரெண்டு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்தால் கிரேட்டர் தென், நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா லெஸ் தென் சொல்லிட்டு, அடுத்து ரெண்டுமே ஜீரோவாக இருந்ததுன்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இதான் வந்து ஸ்ட்ரிங் கம்பேர். அடுத்து ஸ்ட்ரிங் கேட்டுன்றது வந்து கன்கார்டினேஷன், தட் இஸ் மெர்ஜிங். அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்ட்ரிங் கேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும், டார்கெட் அண்ட் சோர்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு டார்கெட் அண்ட் சோர்ஸை வந்து நம்ம வந்து அப்பன் பண்ணுறது, அதாவது சேர்க்கிறது. ஸோ அதாவது ஸ்ட்ரிங் கேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்ட்ரிங் அப்பர் அப்படின்றது வந்து அப்படியே வந்து நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அதை வந்து என்ன கன்வெர்ட் ஆகுது, அப்பர் கேஸில் கன்வெர்ட் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள், ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்படியே வந்து என்னவாயிருது, கேபிட்டல் லெட்டராக கன்வெர்ட் ஆகிடுது. அடுத்து வந்து STRLWR, தட் இஸ் வந்து லோவர். திஸ் கன்வெர்ட் த கிவன் ஸ்ட்ரிங் இன்டு த லோவர் கேஸ் ஆஃப் த லெட்டர்ஸ். ஓகே, லோவர் கேஸ் லெட்டராக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது, நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து வந்தது. இது வரையும் தான் நம்ம என்ன லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஓகேவா, டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து math.hன்ற ஒரு ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆர் டிஃபைன்ட் இன் math.h ஹெடர் ஃபைல் விச் இன்க்ளூட்ஸ் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த math.hன்ற ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா we can use the மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது பேசிக்கலாக என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கோ அதை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஓகே. எடுத்து வந்து காஸ் ஃபங்க்ஷன், அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா காஸ் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ஃபங்க்ஷன், அடுத்து சைன் ஃபங்க்ஷன், பவர் ஃபங்க்ஷன், இந்த 4 ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காஸ் ஃபங்க்ஷன். காஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா காஸினுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு மேக்ஸ்லேயே தெரியும், காஸ் 0, காஸ் 1, காஸ் 45, காஸ் 95, 90, காஸ் 30, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அதுக்குரியதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் த காஸ் ஃபங்க்ஷன் டேக் சிங்கிள் ஆர்குமெண்ட் இன் ரேடியன். அந்த ரேடியன்ஸில் வந்து சிங்கிள் ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கும். த காஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் த வேல்யூ இன் த ரேஞ்ச் ஆஃப் -1, அதாவது -1லேருந்து 1 வரையும் உள்ள நம்பர்ஸுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா டபுளாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், லாங் டபுளாக இருக்கலாம். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாயிண்டில் தான் கிடைக்கும். ஓகேவா, இப்போ அதுக்குரிய ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. பாருங்கள், த இன்க்ளூடு அதாவது இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம்ன்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்காக. அடுத்து இன்க்ளூடு வந்து மேத் ஃபங்க்ஷன்றது இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அந்த மேத் ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் பார்த்துட்டோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து உள்ளே வந்துட்டு டபுளில் வந்து 0.5 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்டுன்றது ஒரு வேரியபிள், ஏன்னா அந்த ரிசல்ட் வந்து அதில் ஸ்டோர் ஆகுறதுக்காக ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்னன்னா 0.5 இருக்குது. அப்போ 0.5க்கு காஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 0.8. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா 0.5, இந்த மாதிரி 1, -1 இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்து ஸ்கொயர் ஃபங்க்ஷன். ஸ்கொயர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு சொல்லி காட்டும். த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் வேல்யூ ஆஃப் த ஆர்குமெண்ட். ஓகேவா, அந்த ஆர்குமெண்ட்டில் நீ என்ன வேல்யூ கொடுக்குறியோ அந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட்டை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் டேக்ஸ் எ சிங்கிள் நான் நெகட்டிவ் ஆர்குமெண்ட் இஃப் எ நெகட்டிவ் வேல்யூ இஸ் பாஸ்ட் அஸ் ஆன் ஆர்குமெண்ட் டு ஸ்கொயர் வேல்யூஸ். அதாவது என்ன அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ வித்தவுட் வந்து நெகட்டிவ் நம்பர். ஓகேவா, தட் இஸ் பாசிட்டிவ் நம்பருக்கு தான் அது என்ன பண்ணும், ஸ்கொயர் ரூட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன காட்டும் அப்படின்னா டொமைன் எரர் வந்து அக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்து காட்டிடும். தட் இஸ் வந்து அது வந்து என்ன ஆகாது, நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் எரர் மெசேஜ் காட்டும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. இப்போ அதேமாரி நம்ம மேத் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் வந்து 625 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதுக்குடைய ஸ்கொயர் ரூட்டு கேட்குறாங்க. ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு தெரியும் 25 அப்படின்னு தெரியும். நீ என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் அப்படியே வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி, நாட் ஓன்லி வந்து பர்டிகுலர் நம்பர் தான் அப்படின்னு கிடையாது. ஸோ என்ன நம்பர் வேணாலும், இப்போ மேக்ஸ்லாம் என்ன நம்பர் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மெத்தடும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸில் இதை நம்ம காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் போட்டு
இதில் எந்த நம்பருக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சைன் ஃபங்க்ஷன். இப்போ சைன் ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த சைன் ஃபங்க்ஷன் டேக்ஸ் எ சிங்கிள் ஆர்குமெண்ட் இன் ரேடியன். அதேமாதிரி காஸ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான், சேம் தான். பட் அது வந்து சைன் வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணோம், அது வந்து காஸ் வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணிடுது. ஓகேவா. சேம் இதான் தான். சைன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ இன் த ரேஞ்ச் ஆஃப் -1, 1. The return value is either in double float or long double. ஸோ இதுலேயும் கிடைக்கும். அதேமாரி பவர் ஃபங்க்ஷன்ஸ். பவர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ 2^3 அப்படின்னு சொல்கிறோம். 2^3 அப்படின்னா என்னது, 2 × 2 × 2 அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அப்போ என்னது, எக்ஸ்பொனன்ட் இருக்கும். 2 பவர் அப்படின்னாலே எக்ஸ்பொனன்ட் இருக்கும். பவர்னாலே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பொனன்ட். இப்போ 10^2 அப்படின்னா ஆக்சுவலாக அதனுடைய மீனிங் என்னது, 10 × 10 அப்படின்னு சொல்கிறோம். 10^3னா அதனுடைய வேல்யூ என்னதுன்னா 10 × 10 × 10 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அதில் இடத்துல எக்ஸ்பொனன்ட் வந்து நம்ம வந்து பவர் ஆஃப் எக்ஸ்பொனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுது. இஃப் எனி ஆர்குமெண்ட் பாசிட்டிவ் டு பவர் இஸ் லாங் டபுள் இஸ் ரிட்டன் டைப் இஸ் ப்ரொமோட்டட் டு லாங் டபுள். அதாவது நம்ம பவரில் வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது லாங் டபுளில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரிட்டன் டைப்பு என்ன டைப்பாக தான் கிடைக்குது நமக்கு அப்படின்னா லாங் டபுளாக தான் கிடைக்கும். இஃப் நாட் த ரிட்டன் வேல்யூ இஸ் டபுள் அப்படின்னு, இஃப் நாட் த ரிட்டன் டைப் இஸ் டபுளாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ பவர் ஃபங்க்ஷன்ஸில் வந்து 2 ஆர்குமெண்ட் இருக்குது. என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோன்னா, பேஸ் வேல்யூ ஒன்று, இந்த எக்ஸ்பொனன்ட் ஆஃப் த பேஸ் அப்படின்னு ஒன்று. ஓகேவா. இப்போ பேஸ் வேல்யூனா என்ன, எக்ஸ்பொனன்ட் ஆஃப் த பேஸ் அப்படின்னா என்னன்னு இந்த ப்ரோக்ராம் பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதேமாதிரி ஐஓ ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கோம், math.h கொடுத்துருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பேஸ் டபுள் எக்ஸ்பொனன்ட் ரிசல்ட். ஸோ நேம் ஒரு ஆர்குமெண்ட்டாக ஒரு வேரியபிளை வந்து ஒரு லெட்டர்ஸாக கொடுக்காம, அதாவது ஒரு வேரியபிளை வந்து லெட்டர்ஸாக கொடுக்காம நம்மளுக்கு வேர்டாகவே கொடுத்துட்டாங்க. பேஸ் எக்ஸ்பொனன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த பேஸ் எக்ஸ்பொனன்ட் ரிசல்ட். இதில் நீ வந்து என்ன எக்ஸ் ஒய் இசட்டோட கொடுத்துக்கலாம். ஓகேயா. சரி, இப்போ வந்து பேஸுடைய வேல்யூ என்னது 5, எக்ஸ்பொனன்ட்டோடைய வேல்யூ வந்து 4. அப்போ என்ன அர்த்தம், பேஸுன்றது ஆக்சுவலாக என்னது, இதுதான் பேஸ். ஓகேவா. எக்ஸ்பொனன்ட்ன்றது என்னது, அது பவர் தான் எக்ஸ்பொனன்ட் அப்படின்றோம். அப்போ ஆன்சர் ஆக்சுவலாக என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 5^4 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. அப்போ பவர் ஆஃப் பேஸ் எக்ஸ்பொனன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா. இப்போ பவர் ஆஃப் பேஸ் எக்ஸ்பொனன்ட் அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, இப்போ வந்து சி அவுட்டில் பவர் ஆஃபில் வந்து ரிசல்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட்டை பாருங்கள். இப்போ வந்து 5^4 அப்படின்னு தானே கொடுத்துருக்கோம். அப்போ 5^4னா 5 × 5 × 5. ஸோ 4 இருக்கும். அப்போ 5 × 5னால 5 × 5 வந்து 25, 25 × 5 வந்து 125, 125 × 5 வந்து என்னதுன்னா 625 அப்படின்னு சொல்லிட்டோம். இதிலே வந்து சைனுக்கும் கொடுத்துட்டாங்க. சைன் வேல்யூஸ் 25 கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் வேல்யூ 25 இருக்கும் பொழுது இந்த வேல்யூஸ் வந்து -013. அதை தான் சொன்னோம், மைனஸில் இருந்து தான், -1ல் இருந்து 1 வரைந்து உள்ள வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணோம் நம்ம சைனில் சொல்லியிருந்தோம். ஸோ அது ரிட்டன் ஆகிருக்கு. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட்டிங் ரேண்டம் நம்பர்ஸ். இப்போ ரேண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா இர்ரெகுலர் நம்பர். ஸோ எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து ரேண்டம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இந்த ரேண்டம் நம்பர்ஸில் நம்ம வந்து ஆர் அண்ட் ரேண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். எஸ்ஆர்என் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது சீட் சூடோகோட் ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட்டட் பை யூஸ்டு பை த ரேண்டம் ஃபங்க்ஷன். ரேண்ட் ஃபங்க்ஷன்றது என்ன அப்படின்னா, seed of the random number, seeds the pseudocode random numbers அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரேண்டம் நம்பர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக என்னவாக இருக்கும் அப்படின்னா 1ன்னு தான் இருக்கும். இட் த மீன்ஸ் தட் இஃப் நோ எஸ் ரேண்ட் இஸ் கால்டு பிஃபோர் ரேண்ட். அதாவது நம்ம வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னால், ரேண்டு கால் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இது இல்லை அப்படின்னா, எஸ் ரேண்டு இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக டிஃபால்ட்டாகவே இது என்னென்னு எடுத்துக்கணும், ரேண்டு வந்து 1ன்னு எடுத்துக்கும். அப்போ அதனுடைய வேல்யூவை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். இதுக்குடைய ஹெடர் ஃபைல் என்ன அப்படின்னா std_library.h, அதாவது lib.h அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதாவது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லுவோம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து இன்க்ளூடில் வந்து ஐஓ ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். இன்க்ளூடில் வந்து சிஎஸ்டிடி லிப், அதாவது சி டைப், அதாவது சி ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன், அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ரேண்டம் ஈக்குவல் டு ரேண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரேண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு முன்னாடி நான் என்னென்னு கொடுக்கல, அதாவது எஸ்ஆர்எண்ட் வந்து நம்ம கால் பண்ணல, எஸ்ஆர்எண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் கால் பண்ணலை, எஸ்ரேண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணலை. ஸோ அப்போ வந்து என்னென்னு எடுத்துக்கணும், சீடு வந்து 1ன்னு எடுத்துக்கும். அப்போ என்ன அர்த்தம், இது ரேண்டம் வந்து ரேண்டம் ஆஃப் 1 அப்படின்னு எடுத்துக்கும். அப்போ ரேண்டம் ஆஃப் 1உடைய இது வந்து ரேண்டம் நம்பர் வந்து 41 அப்படின்னு சொல்லி காட்டிடும். இப்போ ஆரண்ட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுக்கும்பொழுது அப்போ வந்து 10 வேல்யூஸ், அதாவது ரேண்ட் ஆஃப் ஆர், இது வந்து ரேண்ட் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லும் பொழுது
நம்மளுக்கு அதனுடைய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஓகேயா? சரி, அதாவது நம்ம கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒன்றுன்னு எடுத்துக்கும். எஸ் ரேண்டில் வந்து நீ வேல்யூஸ் கொடுத்துருந்த அப்படின்னா அதை தான் ரேண்ட் ஃபங்க்ஷனுக்கு சீடாக எடுத்துக்கும். ஓகே, இதை ரேண்டம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நியூ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணு. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றோம். அதாவது நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். தட்ஸ் கால்டு வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் பை த யூசர் அப்படின்னா ப்ரோக்ராமர்னால் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். A function can optionally define input parameter that enable caller to pass argument into the functions. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணும்பொழுது நம்ம இன்புட்டாக பெராமீட்டரை வந்து டிஃபைன் பண்ணுவோம். அதை நம்ம வந்து ஆர்குமெண்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம 2 வேர்டு யூஸ் பண்ணுறோம். என்னென்ன வேர்டு அப்படின்னா பெராமீட்டர், இன்னொன்று வந்து ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பெராமீட்டர்னால் இன்புட் பெராமீட்டரை டிஃபைன் பண்ணுறது. ஆர்குமெண்ட்ன்றது காலர் டு பாஸ் ஆர்குமெண்ட்ஸ் இன்டு த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறது, தட் இஸ் அந்த காலர் வந்து பாஸ் பண்ணுறது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எ ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ ஆப்ஷனலி ரிட்டர்ன் வேல்யூ அஸ் அவுட்புட். ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டை வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணும், வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன்ற ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். A functions are usually encapsulating common operations in a single reusable block, ideally with the name that clearly describe what the function does. ஓகேவா? ஸோ the functions என்ன பண்ணோம் அப்படின்னா காமன் ஆப்ரேஷன்ஸ் தான் செய்யும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கிளியராக வந்து நம்ம சொல்லிடணும். ஓகேயா? தட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னா இன் C++, a function must be defined before it is used anywhere in the program. ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறோம்னா டிஃபைன் பண்ணி C++ல நம்ம டிஃபைன் பண்ணுறது வந்து எங்கே வேணாலும் ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எப்படி வந்து அதை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வந்து ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டேட்டா டைப், அடுத்து ஃபங்க்ஷன் நேம், இது 2 தனியாக இருக்கும், ஸ்பேஸ் வரணும். ஓகேவா? ரிட்டர்ன் டேட்டா டைப், அடுத்து வந்து ஃபங்க்ஷன் நேம், இந்த இடத்துல பெராமீட்டர் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய சொல்ல போகிறோமோ அதை வந்து பாடி ஆஃப் த லூப் மாதிரி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற கண்டென்ட்டை வந்து அந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிட்டன் டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா வேலிட் டேட்டா டைப். ரிட்டன் டேட்டா டைப்புன்றது வந்து நம்ம ரிட்டன் பண்ணுறது எந்த டைப்பில் டேட்டா டைப்ஸில் இருக்கணும், இன்டீஜர்லையா, ஃப்ளோட்லையா, லாங் டபுள்லையா, இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம சொல்லணும். அது வந்து ஏதாவது ஒரு வேலிட் டேட்டா டைப்பாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஃபங்க்ஷன் நேம்ன்றது நம்ம யூசர் ஐடென்டிஃபைக்காக, அது ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு சொல்கிறதுக்காக நம்ம யூசர் ஐடென்டிஃபைக்காக நம்ம கொடுத்துக்கிறது. என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த காஸ் ஃபங்க்ஷன்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு நமக்கு கொடுக்கணும். ஆட் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து வந்து ஏதோ சப் ஃபங்க்ஷன், மல் ஃபங்க்ஷன்ஸ், என்ன நேம் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக கூட நம்ம கொடுத்துக்கலாம். த பெராமீட்டர் லிஸ்ட் விச் இஸ் ஆப்ஷனல் இஸ் எ லிஸ்ட் ஆஃப் பெராமீட்டர் தட் இஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் ப்ரெசீட் பை டேட்டா டைப்ஸ் அண்ட் செப்பரேட்டட் பை கமாஸ். பெராமீட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆப்ஷனல் தான். இந்த லிஸ்ட் ஆஃப் பெராமீட்டர்ஸ் இருக்கும். இந்த லிஸ்ட் ஆஃப் பெராமீட்டர்ஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து கமானால் செப்பரேட் பண்ணுறது. 4,5 இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா 4,5 அப்படின்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக வேல்யூஸும் கொடுக்கலாம், டேரெக்டாக வந்து அதாவது வேரியபிள்ஸ் கொடுத்து அதோடைய டேட்டா டைப்ஸையும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்னன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ, டாஸ்க்குக்கு என்ன தேவையோ அதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அதுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அதை ஆட் ஃபங்க்ஷன் ஒரு க்ரியேட் பண்ணுறோன்னா ஆட் ஃபங்க்ஷன்னா எந்த நம்பரை ஆட் பண்ணுறது, அப்போ 2 நம்பரையும் நம்ம இதுக்குள்ளே கொடுத்துக்குவோம், லிஸ்ட் ஆஃப் பெராமீட்டர்ஸ்குள்ளே கொடுத்துக்குவோம். ஓகேவா? அப்போ எப்படி ஆட் பண்ணுறன்றதை வந்து சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். C++ ஃபங்க்ஷன்ஸ் கேன் கண்டெயின் எனி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது ப்ரோக்ராமில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மெயின் ஃபங்க்ஷன் டு பிகின் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். We can write the definitions of functions in any order as we wish.
அதாவது நம்ம டெஃபினிஷன் பண்ணுறது வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். we can define the main function first. அது வந்து நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாம்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த ஒரு ப்ரோக்ராம்குள்ளே ஃபங்க்ஷனை எங்கே வேணாலும் நம்ம கொடுக்கலாம். பட் எது வந்து ஃபஸ்ட்டு கால் ஆகும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஓகேவா? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த இதுக்குள்ளே நீ ஃபங்க்ஷனை பற்றி சொல்லியிருந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், லாங் ஃபேக்ட் டபுள் கமா இன்ட்டு கமா டபுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ லாங்ன்றது என்ன சொல்லியிருந்தோன்னா ரிட்டன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சின்டாக்ஸில் அதான் இருந்தது. நீ அந்த இடத்துல இன்டீஜரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஏ ரிட்டன் டைப். ஓகேவா? அடுத்து வந்து இந்த ஃபேக்ட்ன்றது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம். இப்போ சப்போஸ் ஒரு ஃபேக்டோரியல் பற்றி நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம், ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து எழுத போகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போமா, அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபேக்டோரியல் நம்பர்ன்றதுக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஃபேக்ட்னோட கொடுத்துக்கலாம். ஸோ இது நீ என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபேக்ட்ன்றது என்னது? ஃபங்க்ஷன் நேம். அண்ட் தென் இந்த இன்டீஜர் டபுள்ன்றது என்ன அப்படின்னா பெராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுக்குள்ளே என்னது பெராமீட்டர் லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் தான் நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்டீஜர் கமா டபுள். இது வந்து என்ன அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ ஃபஸ்ட்டில் வந்து இன்டீஜராக இருக்கும், செகண்ட் கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து டபுளாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக இன்டீஜர் கமா டபுள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேயா? இப்போ the prototype above provide the following informations to the compiler. The return value of the function is of type long. ஓகேவா? ரிட்டன் வேல்யூ என்ன ஃபங்க்ஷனுடைய ரிட்டன் வேல்யூ என்ன டைப்பில் இருக்குது? லாங் டைப்பில். இப்போ இதில் பார்த்தோன்னா தெரியும் இது என்ன டைப்பில் இருக்குது? லாங் டைப்பில் இருக்குது. இது என்னது? லாங் டைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு fact is the name of the function. அந்த ஃபேக்ட்னு போட்டோம்ல அது வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். the function is called with 2 arguments. ஒரு ஆர்குமெண்ட் வந்து என்ன டைப்பில் இருக்குது? டேட்டா இன்டீஜர் டைப்பில் இருக்குது. இன்னொரு ஆர்குமெண்ட் என்னதில் இருக்குது? டபுள் டேட்டா டைப்பில் இருக்குது. அவங்க அந்த கொடுத்ததை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்ட் டிஸ்பிளே ஆஃப் இன்ட் கம்மா இன்ட் அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்டுன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ரிட்டன் டைப்பு. ஓகேவா? டிஸ்பிளேன்றது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம். இப்போ இதுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இன்ட்டு கம்மா இன்ட்டுன்னு ஒரு 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டேட்டா டைப் வந்து இன்ட்டு, செகண்ட் ஆர்குமெண்ட்டுடைய டேட்டா டைப் வந்து இன்ட்டு. ரெண்டுமே இன்ட்டுன்னு வச்சுக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிக்கலாம். தி above ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் ப்ரொவைட் டீடைல்ஸ் about the ரிட்டன். இப்போ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் எப்படி என்னென்னலாம் இருக்கணும்? ரிட்டன் டைப்னா ரிட்டன் டேட்டா டைப் இருக்கும், அடுத்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கும், அடுத்து லிஸ்ட் ஆஃப் பெராமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் பெராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். பட் அந்த ஆர்குமெண்ட்டையும் பெராமீட்டரை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ள தான் நம்ம வந்து பெராமீட்டர் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதை நம்ம பெராமீட்டர்னு சொல்கிறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது ஆர்குமெண்ட்டுன்றது சொல்கிறோன்றா இதில் வந்து இனிமேல் அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து யூஸ் ஆஃப் வாய்டு கமாண்டு. நான் ஏற்கனவே வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸில் வந்து வாய்டு மெயின் எழுதியிருப்போம். வாய்டு மெயின் எழுதியிருப்போம். இது வந்து எதில் யூஸ் பண்ண மாட்டோம்னா அந்த டெவலப்பர் C++ மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். மெயின் ஃபங்க்ஷனில் டெவலப்பர் C++ல நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த வாய்டு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம எந்த யூஸ் பண்ணுறோன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பு அப்படின்றதான் இன்ட் மெயின் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா இப்போ வாய்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோட்டோடைப் அந்த ரிட்டன் டேட்டா டைப்ஸில் ஏன்னா இந்த இடத்துல வந்து வாய்டு மெயின் அப்படின்னா இது மெயின்றது வந்து ஃபங்க்ஷனுடைய நேம். ஓகேவா? இந்த மெயின்றது என்னது? ஃபங்க்ஷனுடைய நேம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் டேட்டா டைப்ஸ். இது என்னதுன்னா ரிட்டன் டேட்டா டைப். இப்போ இது மாதிரி இன்டீஜர் மாதிரி இந்த வாய்டு. ஓகேவா? இப்போ இந்த இன்டீஜர் யூஸ் பண்ணும்பொழுது we can ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம்? ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம வாய்டு யூஸ் பண்ணும்பொழுது ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, நம்ம பிரிண்ட் தான் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று தான் இதனுடைய டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அதில் என்ன யூஸ் ஆஃப் வந்து வாய்டு கமாண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தட் கொஸ்டின்ஸ். வாய்டு டைப்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து வாய்டு வந்து யூஸ் ஆஃப் வாய்டு கமாண்ட் வந்து ரெண்டு பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து டு இண்டிகேட் த ஃபங்க்ஷன் டஸ் நாட் ரிட்டன் வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ரிட்டன் வேல்யூஸ் வந்து இண்டிகேட் பண்ண முடியாது.
டு டிக்ளேர் த ஜென்ரிக் பாயிண்டர். ஓகேவா, அது வந்து என்னவா படுத்திக்கலாம், ஜென்ரிக் பாயிண்டராகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிக்ளேர் பண்ண முடியும். இதுதான் அதனுடைய ரெண்டு யூஸு. இப்போ வாய்டு டேட்டா டைப் இண்டிகேட் த கம்பைலர் தட் த ஃபங்க்ஷன் டஸ் நாட் ரிட்டன் எ வேல்யூ. ஓகேவா, அதாவது நம்ம ஒரு இண்டிகேட் வாய்டு டேட்டா டைப்பை வாய்டு நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோன்னா த கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபங்க்ஷனை வந்து ரிட்டன் வேல்யூவாக வந்து என்ன பண்ணாது, ஃபங்க்ஷனை ரிட்டன் பண்ணாது, வேல்யூஸ் ஃபங்க்ஷன் வேல்யூஸை. ஆர் இன் எ லார்ஜர் context void indicate that it holds nothing. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் void fun of void அப்படின்னா இப்போ the above function prototype tells compiler that the function fun either receive values from calling program nor return a value to the calling program. The above function prototype tells compiler. ஓகேவா, ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபன்னு எய்தர், அதாவது ஃபன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ரிசீவ் பண்ணுது எதுலேருந்து, காலிங் ப்ரோக்ராம்லேருந்து, ரிட்டன் வேல்யூலேருந்து. காலிங் ப்ரோக்ராம்லேருந்து தான் வேல்யூஸை ரிட்டன் பண்ணது உள்ள நார் ரிட்டன் எ வேல்யூ டு த காலிங் ப்ரோக்ராம். ஓகேவா, சரி, டிஃப்ரென்ஸ் புரியுதா. ரிசீவ் த வேல்யூஸ் மட்டும் தான் காலிங் ப்ரோக்ராம் போடுது, ரிட்டன் வேல்யூவாக என்ன பண்ணாது அப்படின்னா கால் பண்ண முடியுது, ரிசீவ் பண்ண முடியாது. ஓகே, ஆக்சஸிங் எ ஃபங்க்ஷன்ஸ், இது புரிஞ்சுதா, வாய்டுன்றது என்னென்னு புரிஞ்சதா. வாய்டை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வேல்யூஸை வந்து என்ன பண்ணலாம், காலிங் ப்ரோக்ராம்லேருந்து பண்ணலாம். நார் ரிட்டன் வேல்யூ ஆஃப் த காலிங் ப்ரோக்ராம். இப்போ வந்து வாய்டை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ரிட்டன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி நான் வேல்யூஸ் வந்து வாங்குவேன் அப்படின்னா நீ உனக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் ரிசல்ட்டை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்சஸிங் எ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது. த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சுட் பி கால்டு எக்ஸ்பிளிசிட்லி யூஸிங் இட்ஸ் நேம் அண்ட் ரெக்யர் ஆர்குமெண்ட்ஸ் டு பி பாஸ்டு. ஓகேவா, த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நேமை யூஸ் பண்ணியோ அல்லது ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளிசிட் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனை. த கம்பைலர் ரெஃபர்ஸ் டு த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் டு செக் வெதர் த ஃபங்க்ஷன் ஹேஸ் பி கால்டு வந்து கரெக்ட்லி. கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பை வச்சு ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இல்லையான்றதை வந்து கால் பண்ணிக்கும். ஓகேவா, இஃப் த ஆர்குமெண்ட் டைப் டஸ் நாட் மேட்ச். இப்போ வந்து நான் கொடுத்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆடு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 2 ஆர்குமெண்ட்டுக்கு வந்து வேல்யூஸ் வந்து கரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே கால் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும், அதை வந்து வேல்யூஸ் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ 5,4 அப்படின்னு கொடுத்தோன்னா 5 வந்து ஏக்கு போயிடும், 4 வந்து பிக்கு போயிடும். ஓகேவா, சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து இது இல்லாமல் இந்த 5 மட்டும் கொடுத்தோன்னா இது வந்து மேட்ச் ஆகாது. அப்போ என்ன காட்டும் நமக்கு, இந்த ஆர்குமெண்ட் வந்து டஸ் நாட் மேட்ச் எக்ஸாக்ட்லி த டேட்டா டைப். ஓகேவா, இப்போ இதனுடைய டேட்டா டைப் வந்து நான் இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன், இதனுடைய டேட்டா டைப்பு நான் வந்து ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வேல்யூ கொடுக்கல, இதை இன்டிஜர் கரெக்டாக கொடுத்துட்டேன். பட் இதை வந்து நான் கொடுக்கல என்ன பண்ணுறேன், வெறும் 4ன்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ஃப்ளோட்டுக்குரியது. ஃப்ளோட்டு கொடுக்காம நான் வெறும் வந்து 4ன்னு கொடுத்துட்டேன், 4 பாயிண்ட் சம்திங் கொடுக்காம வெறும் 4ன்னு கொடுத்துட்டேன். அப்போ இது வந்து இட்ஸ் டஸ் நாட் மேட்ச். ஓகேவா, இதனுடைய டேட்டா டைப் என்ன அப்படின்னா டஸ் நாட் மேட்ச். அப்போ அந்த மாதிரி இடத்துல கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கும். சப்போஸ் முடிஞ்ச பட்சத்தில் டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கும், முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்வர்ஷன் பண்ண முடியல அப்படின்னா அது என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து காட்டும். அந்த எரர் மெசேஜ் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்து வந்து டிஸ்பிளே ஆஃப். இப்போ டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் என்ன, இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம். இப்போ டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து காலிங் த ஃபங்க்ஷன் வித்தவுட் ஏ ரிட்டன் வேல்யூ அண்ட் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட். இதில் வந்து எந்த ஒரு ரிட்டன் வேல்யூம் கிடையாது, ஆர்குமெண்ட்டும் கிடையாது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கோம், இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதுக்குள்ளே நான் எந்த வேல்யூமே என்ன பண்ணலை, இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறோம், அதை தான் என்ன சொல்கிறோம்னா வித்தவுட் எனி ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, வித்தவுட் எனி ரிட்டன் வேல்யூனா இந்த வேல்யூ தானே ரிட்டன் பண்ண போகிறோம். ஸோ இந்த எந்த வேல்யூமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே எக்ஸ், ஒய் அப்படின்றோம். அப்போ வந்து 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதாவது வித்தவுட் ரிட்டன் வேல்யூ அண்டு வித் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா, அதாவது இந்த வித்தவுட் ரிட்டன் வேல்யூஸ், இந்த இடத்துல ரிட்டன் வேல்யூஸும் கொடுக்கல, இந்த இடத்துல ரிட்டன் வேல்யூஸ் கொடுக்கல. ஓகேவா, ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா வித்தவுட் ரிட்டன் வேல்யூ வித் ஆர்குமெண்ட்ஸ், 2 ஆர்குமெண்ட்ஸில் நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்தோம்னா
காலிங் வந்து வித் வந்து ரிட்டன் வேல்யூ ஆக்சுவலாக அந்த இடத்துல என்னது எக்ஸ் தான் ரிட்டன் வேல்யூ. ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் தானே கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து என்னது வித்தவுட் எனி ஆர்குமெண்ட். டிஸ்பிளேக்குள்ளே நான் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் கொடுக்கலப்பா. புரியுதா? ஆர்குமெண்ட் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீ என்ன கொடுக்குறியோ தட் இஸ் கால்டு ஆர்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ரிட்டன் வேல்யூ அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை செய்ய சொல்லிவிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோமோ அது ரிட்டன் வேல்யூ. இப்போ வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்பிளேயில் என்ன நடக்கணுமோ அதனுடைய ரிசல்ட் வந்து எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம் சொல்கிறோம், எக்ஸுக்குள்ளே. தட்ஸ் கால்டு ரிட்டன் வேல்யூ. புரியுதா? இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள், எக்ஸு டிஸ்பிளே எக்ஸ்கமா ஒய். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டன் ஆர்குமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ரிட்டன் வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஸோ த காலிங் ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் வேல்யூ அண்ட் வித் ஆர்குமெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? வித் ஆர்குமெண்ட்னா என்ன, ரிட்டன் வேல்யூனா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், எந்த ஒரு ரிட்டன் வேல்யூமே கொடுக்கல. அப்படின்னா என்ன மீனிங், இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. ஓகேவா, எதுவுமே கொடுக்கல. இந்த இடத்துலையும் இந்த உள்ளேயும் இந்த ப்ராக்கெட்குள்ளேயும் எதுவுமே கொடுக்கல. ஸோ வித்தவுட் ரிட்டன் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது எக்ஸ்கமா ஒய் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஆர்குமெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே என்ன கொடுக்கல, ரிட்டன் வேல்யூ கொடுக்கல. ஸோ இப்போ வித்தவுட் ரிட்டன் வேல்யூ வித் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து என்ன ரிட்டன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆர்குமெண்ட் எதுவும் கொடுக்கல. அப்போ வித் ரிட்டன் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துக்குள்ளே ஆர்குமெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆர்குமெண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல ரிட்டன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே வித் ஏ ரிட்டன் வேல்யூ வித் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மல் பெராமீட்டர் அண்ட் ஆக்சுவல் பெராமீட்டர். இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பெராமீட்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெராமீட்டர், ஆர்குமெண்ட். அந்த பெராமீட்டர் என்ன, ஆர்குமெண்ட் ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். பட் வந்து எந்த இடத்துல பெராமீட்டர்னு சொல்லுவோம், எந்த இடத்துல ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்றது வந்து இந்த இதில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் ஃபார்மல் பெராமீட்டர்னால் என்ன, ஆக்சுவல் பெராமீட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆர்குமெண்ட் ஆர் பெராமீட்டர்ஸ் ஆர் த மீன்ஸ் டு பாஸ் வேல்யூ ஃப்ரம் த காலிங் ஃபங்க்ஷன் டு கால்டு ஃபங்க்ஷன். காலிங் ஃபங்க்ஷன்னா என்ன, கால்டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். நம்மளாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து அஸ் யூஷுவல் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம சொல்கிறது ஃபுல்லாக இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் சொல்லணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்னது, சம்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன செய்யணுமோ அதை ஃபுல்லாக நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். பட் நான் வந்து கால் பண்ணும்பொழுது நான் அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் கால் பண்ணுவேன். இப்போ இதில் வந்து எது வந்து கால்டு ஃபங்க்ஷன், எது காலிங் ஃபங்க்ஷன், எது ஃபார்மல் பெராமீட்டர், எது ஆக்சுவல் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? த வேரியபிள் யூஸ்டு இன் எ ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் அஸ் பெராமீட்டர் ஆர் நோன் அஸ் ஃபார்மல் பெராமீட்டர்ஸ். ஓகேவா? ஃபார்மல் பெராமீட்டர்னால் என்னது, ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் வந்து நம்ம வேரியபிளாக தான் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பெராமீட்டர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்மல் பெராமீட்டர்ஸ். அப்படின்னா என்னது, ஃபங்க்ஷன் எந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணும்பொழுது இங்கே ஆர்குமெண்ட் நம்ம சொல்லியிருந்தோமா அந்த ஆர்குமெண்ட்டு தான் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ், ஃபார்மல் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட்ஸ் அ பெராமீட்டர்ஸ். ஓகே, அடுத்து ஆக்சுவல் பெராமீட்டர்ன்றது என்னென்னா மெயினுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது த கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரஷன் யூஸ்டு இன் த ஃபங்க்ஷன் கால்ட் ஆர் நோன் ஆஸ் வந்து ஆக்சுவல் பெராமீட்டர்ஸ். ஓகேவா? அதை தான் வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவல் பெராமீட்டர். அப்போ இதை தான் காலிங் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த ஆக்சுவல் பெராமீட்டர் தான் வந்து சொல்கிறோம் காலிங் ஃபங்க்ஷன். இது வந்து கால்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ புரியுதா? அப்போ ஆக்சுவல் பெராமீட்டர் எந்த இடத்துல இருக்கும், அதாவது ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணுறோமோ தட்ஸ் வந்து ஆக்சுவல் பெராமீட்டர். ஃபார்மல் பெராமீட்டர் எப்படி சொல்லுவோம், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற இடத்துல நம்ம சொல்லக்கூடிய பெராமீட்டர் ஃபார்மல் பெராமீட்டர் அப்படின்றோம். ஓகேவா? சரி, இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கிறது. அதாவது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்கிறோம். இன் C++, one can assign default values to the formal parameter of the function prototype. The default arguments allows to omit some arguments when calling the functions. ஓகேவா? இப்போ நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கால் பண்ணும் பொழுது சில ஆர்குமெண்ட்ஸை என்ன பண்ணிக்கிறோம், ஒமிட் பண்ண அலோவ் பண்ணிக்கும். இப்போது when calling function, இப்போ வந்து இதுதான் டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ டிஃபால்ட் வேல்யூன்றது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நேமு, இது ரிட்டன் டைப்புன்னு தெரியும். இந்த இடத்துல வந்து ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து n1 = 10, n2 = 100 கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ 10ன்ற வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணலை, நான்
ஆக்சுவல் பெராமீட்டரில் இருந்து நான் என்ன பண்ணல, அதாவது காலிங் ஃபங்க்ஷனில் இருந்து நான் கெட் பண்ணிக்கல. ஸோ அப்போ வந்து நான் டிஃபால்ட்டாகவே அங்கேயே நான் அசைன் பண்ணிட்டேன். தட்ஸ் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸு. இப்போ ஃபார் எனி மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட்ஸ் கம்பைலர் யூசஸ் த வேல்யூஸ் இன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் த கால்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? The default value is given in the form of variable initialization. The default arguments facilitate the function call statement with partially or no arguments. இப்போ பாருங்கள், டிஃபால்ட் வேல்யூ எக்ஸ் கமா ஒய். அப்போ இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூன்றது ஃபங்க்ஷன் நேம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் கமா ஒய்ன்றது இதில் வந்து பெராமீட்டர் ஆர்குமெண்ட். ஓகேவா? இப்போ டிஃபால்ட் வேல்யூ 200,150, டிஃபால்ட் வேல்யூ 150, அடுத்து டிஃபால்ட் வேல்யூ எக்ஸ் கமா 150 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பார்த்தோன்னா 200 வந்து எக்ஸனுடைய வேல்யூ, 150 வந்து ஒய்னுடைய வேல்யூவும் போயிடும். இது வேறு விஷயம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூ வந்து 115 கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபால்ட் வேல்யூ 115 கொடுக்கும்போது ஒரு ஆர்குமெண்ட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸு 115 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் கால் பண்ணும் பொழுது, அதாவது ஆக்சுவல் பேராமீட்டர்லேருந்து ஃபார்மல் பேராமீட்டருக்கு நான் வந்து கால் பண்ணும் பொழுது, இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ நான் கொடுத்துருவேன். இந்த இடத்துல நான் வந்து என்ன வேல்யூ கொடுக்கணும்னா டிஃபால்ட்டாகவே 115 கொடுத்துட்டேன். அப்போ அதுக்கு வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? தட் இஸ் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த டிஃபால்ட் வேல்யூஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? அது என்னது, அது ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் எப்படி இன்க்ளூட் பண்ணிப்போம் அப்படின்னா, வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுறோம், ரைட் டு லெஃப்டாக தான் இன்க்ளூட் பண்ணிப்போம். தட் இஸ் வி cannot have the default value for an argument in between the argument list. We cannot have argument டிஃபால்ட் வேல்யூ, அதாவது நம்மகிட்ட வந்து அந்த டிஃபால்ட் வேல்யூ ஆர்குமெண்ட்டுக்குரிய டிஃபால்ட் வேல்யூ இல்லைன்னா ஆர்குமெண்ட் லிஸ்ட் என்ன ஆயிடுது அப்படின்னா அதுவாக வந்து கேன்சல் பண்ணிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அதாவது இன்டீஜர் n1 = 10, n2 இருக்குது. ஸோ இது வந்து இன்வேலிடு. அப்போ இதில் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூஸ் மட்டும் இருந்தால் அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த இடத்துல வேல்யூஸ் மட்டும் இருந்ததுன்னா இது வேலிடு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னது, இதுதான் வேலிடு. அதான் நான் சொன்ன பாருங்கள், அந்த இடத்துல வந்து வேல்யூஸ் மட்டும் இருக்கணும், n2 = 10 மட்டும் இருக்கணும். ஸோ அதை தான் வந்து வேலிடு ப்ரோட்டோடைப். புரியுதுங்களா? இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், இன்டீஜர் n1, 10 கொடுத்தனால அது வந்து இன்வேலிடு ப்ரோட்டோடைப் ஆகிட்டது. ஓகே, சரி. ஸோ இது வந்து டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், திரும்ப உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ். கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேர்டை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸில் நம்ம வந்து பை வேல்யூ கண்டுபிடிக்கணும். பை வேல்யூக்கு வந்து ஆன்சர் வந்து 22/7. அதை வந்து ஷார்ட்டாக நம்ம சொல்லணும்னா 3.14. இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான், இதில் எந்த மாற்றமே இருக்காது. நீ யாரும் யூஸ் பண்ணாலும் அதனுடைய வேல்யூ இது தான். ஓகேவா? அப்போ இதை வந்து நான் என்ன சொல்லிக்கலாம், கான்ஸ்டன்ட் வேல்யூவாக டிஃபால்ட்டாகவே நான் வந்து அசைன் பண்ணிக்கலாம். அதுதான் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு வந்து கான்ஸ்டன்ட் கீவேர்டு, அதாவது CONST அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கான்ஸ்ட் கீவேர்டு மேக்ஸ் வேரியபிள் வேல்யூ ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்டேபிளாக வச்சுக்கும். The constant variable should be initialized while declaring. அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணும்பொழுது இனிஷியலைஸ் ஆகிடும். The constant modifier enables to assign an initial value to the variable that cannot be changed later inside the body of the functions. இப்போ பாருங்கள், ரிட்டன் டைப்பு ஃபங்க்ஷன் நேமு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் இதனுடைய எக்ஸாம்பிள், அதாவது சின்டாக்ஸ். ரிட்டன் டைப் அடுத்து வந்து ஃபங்க்ஷன் நேமு, அடுத்து கான்ஸ்டன்ட், டேட்டா டைப், வேரியபிள், வேல்யூ. இப்போ பாருங்கள், இது வந்து இது ஓகேவா, ரிட்டன் டைப். மினிமம் வந்து ஃபங்க்ஷன் நேம், கான்ஸ்டன்ட்றது கீவேர்டு, அடுத்து இன்டிஜர்ன்றது டேட்டா டைப்பு, வேரியபிள்ன்றது 10ன்றது வேல்யூ. வந்துருச்சா? ஓகேவா? இப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ வந்து ஏனுடைய வேல்யூ 10 தான், அது கான்ஸ்டன்ட், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஃப்ளோட் ஏரியா கான்ஸ்டன்ட் ஃப்ளோட் பை = 3.14 அப்படின்றது, இன்டிஜர் r = 5ன்றது என்ன அப்படின்னா, ஆரோட 5 வந்து வேல்யூஸில் மாறலாம். அது ரேடியஸனுடைய வேல்யூ மாற சான்சஸ் இருக்குது, பட் பையனுடைய வேல்யூ வந்து மாற சான்சஸ் கிடையாது. ஸோ அப்போ பை வேல்யூவை நான் என்னென்னு வச்சுருக்கேன் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஓகேவா? சரி. அடுத்து ப்ரோக்ராம் டபுள் ஏரியா, அதாவது ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இப்போ டபுளில் வந்து ஆர் வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டேன். அதேமாதிரி டபுள் பையனுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னன்னா ஆர்ன்றது உங்களுக்கு தெரியும், ரேடியஸ் தெரியும். அப்போ ரிட்டன் பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர், அதாவது பை ஆர் ஸ்கொயரை வந்து பையனுடைய வேல்யூ அப்படியே போட்டோம். ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயரை ஆர் இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் என்டர் த ரேடியஸ் வந்து கேட்கும். என்டர் த ரேடியஸ் கேட்கும் பொழுது நம்ம ரேடியஸ் வந்து கொடுக்குறோம். அந்த ரேடியேட் வந்து எங்கே போகுது அப்படின்னா எங்கே கால் பண்ணுது, இந்த ஃபங்க்ஷன்ஸ்
இது எப்படி இங்கே போகும், இங்கே போகும் பொழுது ரேடியண்ட்டில் என்ன இருக்குது, நமக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்போ 5ன்னு வேல்யூ கொடுத்தோன்னா அந்த 5 வேல்யூ இங்கே இருக்கும். அப்போ 5 எங்கே போகும், கரெக்டாக எங்கே போகும், ரேடியத்துக்கு தான் போகும். ஓகேவா. இங்கே எப்படி 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆர்குமெண்ட்டை தான் ரைட் பண்ணுறேன்னா, ஸோ ஒரு ஆர்குமெண்ட்டை நான் என்னென்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டிஃபால்ட்டாக ஆர்குமெண்ட்டை கான்ஸ்டன்ட் வேரியபிளாக கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு அது வந்து நீடபிள், அதாவது நீடபிள் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து ஒரே ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சரி, அப்போ என்ன ஆகும், இங்கே போயிடும். அப்புறம் நான் ஐனுடைய 5 வந்து இங்கே ஆர்னுடைய வேல்யூ 5, இப்போ இதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். நான் ரிட்டர்ன் பண்ணுறதுல எதில் ஸ்டோர் பண்ணிட்டேன், ஆர்இஎஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்இஎஸ் நான் பிரிண்ட் பண்ணும்பொழுது எனக்கு வேல்யூஸ் வந்து என்ன கிடச்சிரும், அதனுடைய ஏரியா கிடச்சிரும். இப்போ நான் 5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து என்னது 78.5 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து πr². ஓகே, புரியுதுங்களா. சரி, அடுத்து if the variable value r is changed வந்து r equal to 25 inside the body of the function area, then the compiler will throw error. இப்போ நான் ரேடியஸ் வந்து நான் 25 மாற்றினேன் அப்படின்னா எரர் காட்டும். ஏன் அப்படின்னா நான் அந்த ரேடியஸை வந்து நான் என்னென்னு கொடுத்துருக்கேன், கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஆர்ன்ற வேல்யூ 5 தான், அதில் நான் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த இடத்துல நான் கான்ஸ்டன்ட் கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஆர்னுடைய வேல்யூ ஃபஸ்ட் டைம் நான் 5ன்னு கொடுத்துட்டு செகண்ட் டைம் என்னன்னு கொடுத்துக்கலாம், 25ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் காலிங் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பார்க்க போகிறது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் காலிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் காலிங் ஃபங்க்ஷனில் வந்து 2 ways இருக்குது. ஒன்று கால் பை வேல்யூ மெத்தட், கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த பாஸ் பண்ணும்பொழுது 2 waysல பாஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆர்குமெண்ட், அதாவது வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து அட்ரஸையும் நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். என்னதுன்னா இப்போ ஆக்சுவல் பெராமீட்டர்லேருந்து ஃபார்மல் பெராமீட்டருக்கு நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மெத்தடை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வேல்யூவாக பாஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ரெஃபரன்ஸை வந்து பாஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கால் பை வேல்யூ மெத்தட் என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 marks. This is 5 marks. Call by value method. This method copies the value of an actual parameter into the formal parameter of the function. ஓகேவா. அதாவது இந்த மெத்தடில் வந்து ஆக்சுவல் பெராமீட்டரோட வேல்யூ வந்து எங்கே வந்து காப்பி ஆகும், ஃபார்மல் பெராமீட்டர் ஆஃப் த ஃபங்க்ஷன், அந்த ஃபார்மல் பெராமீட்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனில் காப்பி ஆகும். ஓகேவா. இந்த ஆக்சுவல் பெராமீட்டர் கீழே உள்ளது, ஃபார்மல் பெராமீட்டர் மேலே உள்ளது. ஸோ இதில் நான் 5ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த வேல்யூ இங்கே காப்பி ஆகும். அப்போ இங்கேயும் 5 தான் இருக்கும், இங்கேயும் 5 தான் இருக்கும். ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே நம்ம சொல்கிறது வந்து கீழே வந்து நம்ம மெயின்குள்ளே உள்ளது ஆக்சுவல் பெராமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவல் பெராமீட்டரில் நான் வேல்யூ வந்து 5ன்னு நான் இன்புட் வாங்கி வச்சுருப்பேன். அடுத்து வந்து ஃபார்மல் பெராமீட்டருக்கு நான் இந்த 5 வந்து நான் கொடுக்கணும். அந்த ஃபார்மல் பெராமீட்டரில் ஒரு வேல்யூ நான் எக்ஸ்ன்னு வச்சுருப்பேன். அப்போ இந்த 5 வந்து எங்கே போய்க்குது அப்படின்னா இந்த எக்ஸுக்கு போயிடும். அப்போ எக்ஸில் காப்பி தானே பண்ணுது. அப்போ எக்ஸுக்கு போயிடல, எக்ஸினுடைய வேல்யூ வந்து 5ன்னு இருக்கும். இங்கே இதனுடைய வேரியபிள், இப்போ நான் ஏன்னு இந்த இடத்துல நான் இன்புட் வாங்கியிருப்பேன்னா ஏனுடைய வேல்யூவும் என்ன இருக்கும், 5ன்னே இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேவா. ஸோ இது வந்து காப்பி ஆகிக்குது. இதில் இந்த கேஸில் change made to formal parameter within the function will have no effect on the actual parameter. Suppose ஃபார்மல் பெராமீட்டரில் அந்த எக்ஸினுடைய வேல்யூவில் ஏதாவது சேஞ்ச் நடந்தால் அது எதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா ஆக்சுவல் பெராமீட்டரை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த நான் ஏ ஈக்குவல் டு 5ன்னு வச்சுருக்கோமா, அங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 5 தான் காப்பி பண்ணிட்டோமா, அந்த எக்ஸினுடைய வேல்யூவில் ஏதாவது சேஞ்ச் நடந்தது அப்படின்னா, சப்போஸ் அதனுடைய வேல்யூ வந்து மாறுச்சு அப்படின்னா அந்த மாறின வேல்யூனால் ஆக்சுவல் பெராமீட்டர் அந்த ஏக்கு வந்து எந்த அஃபெக்டும் ஆகாது அப்படின்றாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டிஸ்பிளேன்னு இருக்குது, டிஸ்பிளேயில் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இது வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற வேல்யூ. இந்த எக்ஸை வந்து நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண சொல்லி அதை ஏல வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அந்த ஏயை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் செஞ்சுருக்கிறது. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கால் பை வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. என்டர் வேல்யூ நம்ம வாங்குகிறோம், அது டிஸ்பிளே ஆஃப் ஏ. இப்போ என்டர் வேல்யூன்னு நான் 5ன்னு வாங்குறேன்னா
அந்த டிஸ்பிளே ஆஃப் ஏ அப்படின்னா என்னது, இந்த 5 வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆயிரும், எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். எக்ஸில் ஸ்டோர் ஆனால் இப்போ எக்ஸினுடைய வேல்யூ 5ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ ஏனுடைய வேல்யூ 5 தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், 5 × 5 என்னவாக இருக்கும் 25. அப்போ 25 நான் இதில் பாஸ் பண்ணுறேன்னா ஏல பாஸ் பண்ணுறேன். அப்போ 25 வந்து ஏல பாஸ் பண்ணும்பொழுது ஏனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் 25ஆக இருக்கும். அப்போ இங்கே இதனுடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் 5ஆக தான் இருக்கும். அப்போ பாருங்கள், அங்கே வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தது, இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏனுடைய வேல்யூ எக்ஸினுடைய வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகி ஏல வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, 25 ஆயிடுச்சு. அது இங்கே வந்து என்ன ஆகும்னா ஃபார்மல் பெராமீட்டரில் அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் 5 தான் இருக்கும். அதை நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துக்கிறது மூலமாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கால் பை வேல்யூன்னு கொடுத்துட்டோம், என்ட்ரு 5 வேல்யூ. இப்போ வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷன் மூலமாக அது வந்து வேல்யூ 25 ஆயிடுச்சு. திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ள வேல்யூ என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ண, இந்த ஏயை நான் டிஸ்பிளே பண்ணால் ஏல என்ன வேல்யூ இருக்குன்னா இதில் நான் கொடுத்த வேல்யூ என்ன வேல்யூ 5 தான் இருக்கும், 25ன்னு மாறாது. அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, புரியுதா? ஸோ அதான் வந்து நோ எஃபெக்ட், வில் ஹாவ் நோ எஃபெக்ட் ஆன் த ஆக்சுவல் பெராமீட்டர். இன் திஸ் கேஸ் சேஞ்சஸ் மேட் டு ஃபார்மல் பெராமீட்டர், அதாவது ஃபார்மல் பெராமீட்டரில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அதை எதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா ஆக்சுவல் பெராமீட்டரை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே.